ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான 2 டிஷ் தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மெயின் டிஷ்ஷுக்கு இந்த சைட் டிஷ்ஷோடு வச்சு சாப்பிட்டா தான் அவ்வளோ பொருத்தமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 2 டிஷ் தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், இன்னொன்று பெப்பர் சிக்கன். இது ரெண்டுமே பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இது இல்லைன்னா அது நல்லா இருக்காது, அது இல்லைன்னா இது நல்லா இருக்காதுன்ற மாதிரி பர்ஃபெக்டான காம்பினேஷனில் இருக்கும் ரெண்டுமே. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல் பெப்பர் சிக்கனுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரை பவுடர் வந்து அரைக்கணும். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து நல்லா நல்லா வறுக்கணும். ஓரளவுக்கு நமக்கு அந்த வாசனை வர டைமில் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையுமே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை பவுடராக எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அன்றைக்கி 15 சின்ன வெங்காயம் இந்த லெவலில் தான் இருந்தது. அதனால் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா சாப்பரில் வந்து சாப் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பொடியாக கட் பண்ணிவிடும். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரல வதக்கி எடுத்துப்போம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம என்ன தான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அதே டைமில் அரைச்சி நம்ம ஆட் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து செய்கிறது வந்து 1 கேஜி சிக்கனுக்கான குவான்டிட்டி வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி எத்தனை கேஜி சிக்கன் வாங்குறீங்களோ அந்த ரேஷியோவுக்கு நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனில் வந்து நமக்கு தக்காளி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், என்னோடய ஸ்டைலில் வேணுன்றதுக்காக நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியுமே சாப்பரில் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக பெப்பர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ட்ரையாக வரணுன்றதுக்காக தக்காளி எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். நான் எனக்கு தக்காளி வேணுன்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வதங்கினோடனே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் வந்து நம்ம அரைப்போல குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் எதுவுமே வேண்டாம். ஏன்னா நமக்கு கலர் கொடுக்க போகிறதே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா தான். அந்த பெப்பரும் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா தான் நமக்கு கலரே வேணும். அதனால நமக்கு அந்த காஷ்மீரி சில்லிலாம் வேணான்றதுக்காக, அந்த கலர் நமக்கு வேணான்றதுக்காக நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போல் அந்த மிளகாத்தூள் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து காரம் நமக்கு அவ்வளோவா இருக்காது. கலருமே வந்து மாட்ரேட்டான கலர் தான் வரும். அதனால் இந்த மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு ஃப்ளேவரும் அந்த காரமும் எடுத்து கொடுக்க போகிறதே பெப்பரும் அந்த ஜீரகம் மட்டும்தான். ஸோ அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1 கேஜி சிக்கனையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு மட்டும் இதில் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நமக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம வந்து குருமா மாதிரியும் செய்ய போகிறது கிடையாது, ஓ தண்ணி குழம்பு மாதிரியும் வைக்க போகிறது கிடையாது. நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு இந்த சிக்கனில் இருக்கிற வர தண்ணியே வந்து போதுமானது சிக்கன் வேகிறதுக்கு. அதனால் ஒரு அரை கிளாஸ் மட்டும் நான் அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன்.
தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் கழிச்சு 5 to 6 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தண்ணி வந்திருக்கு. ஒரு 75% குக் ஆகிருக்கும் சிக்கன். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன ரேஷியோவில் அரைச்சி வச்ச மசாலா ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், அதுதான் பர்ஃபெக்டான கலர் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு. அதேமாதிரி தண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நான் இனிஷியலாக இந்த சின்னதாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுனேன் நான். அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 6 நிமிஷம் வச்சுருப்பேன். அந்த அந்த டைமுக்கே பாருங்கள், நல்லா அந்த தண்ணி விட்டு நல்லா கிரேவி வந்திருக்கு. இந்த பெப்பரும் அந்த மசாலா ஆட் பண்ணதுலேருந்து நல்ல அந்த கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது சேஞ்ச் ஆனோட திருப்பி நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். சிக்கன் நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே கீ ரைஸ் நம்ம தாளிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியண்ட்டை வச்சே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விடணும். ஏன்னா கீ ரைஸுன்றதுனால நெய் கொஞ்சம் அதிகமாகவே விடணும். நல்லா பயங்கர ரிச்சான ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் அப்படியே பிளாண்டாக எந்த பெப்பர் சிக்கனும் இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக தேங்காய் பாலில் தான் வேக வைக்க போகிறோமே. நல்லா வயிற்று புண்ணுக்குமே நல்லது. நெய்யும் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் கொஞ்சம் ஹெல்த்தி தான். இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ஒரு 4 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். 4 முந்திரி ஆட் பண்ணி ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரல வதக்கிட்டு, இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெய் சோறுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த வெள்ளையாகவே இருக்கணும். அந்த நெய் சோறு பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி இந்த எல்லா காயும் இந்த மாதிரி காய்கறினா அந்த வெங்காயம், இந்த புதினாலாம் ஆட் பண்ணுவோம்ல, ரொம்ப வதங்கக்கூடாது. வதங்கினா அது கலர் மாறிடும். மாறிச்சுன்னா நமக்கு அந்த வெள்ளை கலர், வெள்ளை புலாவ் மாதிரி வெள்ளை கீ ரைஸை அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஓரளவுக்கு தான் வதக்க போகிறோம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தை வரல தான் நம்ம வதக்க போகிறோம். மற்ற டிஷ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவி, பிரியாணி அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை பொறுத்தவரையிலும் நம்ம ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரல மட்டும்தான் நம்ம வதக்கணும். கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிப்போம் வதக்கும் போதே, ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் அந்த வதங்கி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, இந்த டிஷ்ஷுக்கு காரமே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 8 பச்சை மிளகா வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 8 பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிட்டேன். 8 to 10 பச்சை மிளகா. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ, காரம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், அப் டு யூ தான். நமக்கு எப்படியோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி சாப்பிடுவாங்களோ நமக்கு காரம் அது தெரியும். அதனால் காரம் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் புதினா எடுத்திருக்கேன். ஒரு ஒரு கை புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையுமே வதக்கிப்போம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் அந்த கிளிப்பும் வரல. ஆனால் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பச்சை மிளகாவே போட்டேன். ஸோ நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் ஒரு கொத்து புதினா இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரும். இந்த டைமில் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி சும்மா 2 வதக்கு தான் வதக்கணும். நம்ம வேக வைக்கும்போது தக்காளி வெந்துடும். நம்ம அரிசி போட்டு தம் போடுவோம்ல, அந்த வேகிற கேப்பே போதும். தக்காளிலாம் அப்படியே குழஞ்சி வரணும்லாம் அவசியம் கிடையாது. தக்காளி குழஞ்சிதுன்னா அந்த புலாவ் ஒரு மாதிரி ரெட்டிஷ்ஷோ ஒரு மாதிரி கலர் மாறிடும். தக்காளி குழையாமல் அப்படியே இருக்கணும். அதனால் பார்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மசாலா இங்கே நெய் சோறு இது வதக்குற கேப்லேயே பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனல் கலர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக
கரெக்ட்டா ஆப்ட்டான கலர் வந்து வந்திருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. V2 செம்ம பயங்கர டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருந்தது. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த பெப்பர் சிக்கன் கலர் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்குற கலர் மாரியே இருந்தது. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு கிரேவியா வேணுன்றதுக்காக நான் அந்த மாரி எடுத்திருக்கேன். நீங்க நல்லா ட்ரை பெப்பர் சிக்கனா வேணும்னா, தக்காளி ஆட் பண்ணாம வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்து. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கருவேப்பில, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வேற லெவல்ல இருந்தது பெப்பர் சிக்கனு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கீ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டைமில வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1க்கு 1 1/2 ரேஷியோல எடுத்திருக்கேன். 1 கப் அரிசினா 1 1/2 கப் வந்து தேங்காய் பால் அந்த மாரி ரேஷியோல எடுத்திருக்கேன். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் அப்படி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் எல்லாமே ஒரே டைமில தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சிக்கன் செய்ற கேப்ல தான் ஊற வச்சேன். அதுக்கு முன்னாடி ஊற வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 20 மினிட்ஸ் வந்து ஊறுனா போதும் நமக்கு. அந்த அரிசி வந்து சீக்கிரமா வெந்துரும். பாஸ்மதி அரிசின்றதுனால. அதனால நான் செய்யும்போது தான் அத வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதி வரணும். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு வந்து ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் தட்டு போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வைக்கணும் சாரி. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த டிஷ்ஷ வந்து டபரால செஞ்சிருக்கிறனால தம் போட்டு தான் வந்து செய்ய போறேன். நீங்க குக்கர்ல எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காமிக்கணும்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் வந்து நான் உங்ககிட்ட எலாபரேட்டடா செஞ்சு காமிக்கிறேன். டபரால செய்றது வந்து எனக்கு ஈஸின்றதுக்காக அதனால டபரால செஞ்சேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் நம்ம ஊற்றியிருக்க தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை வந்து சுற்றி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரல நான் மீடியம் ஃப்ளேமில் தம் வச்சிங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க சிம்பிளான சண்டே மெனு வந்து ரெடி. மேக்ஸிமம் 1 ஹவர்க்குள்ள சூப்பரான டிஷ் வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். வெளியில வந்து நல்லா மழை பெய்ற மாரியான கிளைமேட்டு. அப்புறம் சுட சுட கீ ரைஸும், பெப்பர் சிக்கனும் வேற லெவல் காம்பினேஷனா இருக்கும். மறக்காம இன்னிக்கே நீங்க போய் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கமெண்ட்லயும் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட். நம்ம சேனல்ல நெறைய வந்து நான் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.